நீங்கள் வந்து ஒரு ஆல்பம் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஏன் நீங்கள் வந்து ஆல்பம் ரிவ்யூ நான் திடீர்னு எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நேற்று வந்து நானும் என் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல இந்த மாதிரி ஒரு ரொம்ப வெயிட்டான ஆல்பமாக போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்லாம் எடுத்து இப்படி பார்க்க போகும்போது நம்ம ஆல்பத்தை எப்படி பார்ப்போம், இப்படி பிரித்து பார்க்க போகும்போது உங்களுக்கு வந்து இந்த கார்னரு இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்துடுது அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துருச்சு. 1.5 மாசத்துலயே இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாப்புல. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்பத்துக்கு இந்த சீட்டு இந்த குள்ளர இருக்குல்ல, இதுக்குள்ளர இருக்கிற இந்த சீட்டோட கணக்கு இருக்கு. இதுல வந்து அப்படியே 50 சீட்டு 60 சீட்டெல்லாம் வச்சு செஞ்சீங்கன்னா நீங்க ஓப்பன் பண்ணும்போது அதோட வெயிட்ல பெரிய தான் செய்யும். ஆக்சுவலா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 40 சீட்டு அதிகபட்சமா இல்லை 35 40 சீட்டு தான் அதிகபட்சமா. அது என்ன சைஸ் வேணாலும் இருக்கலாம். இது 16க்கு 24. இதை தாண்டி நிறைய சைஸ் இருக்கு. அது சின்ன ஆல்பமா இருந்தாலும் சரி, பெரிய ஆல்பமா இருந்தாலும் சரி, சீட்டு இவ்வளவுதான் வைக்கணும். அவ்வளோ வச்சாதான் அது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஓப்பன் பண்ணும்போது பெரிய தான் செய்யும். ஓகே, இதை வந்து கஸ்டமருக்கும் தெரியணும் இல்லையா? அதனால சின்னதாக அப்படியே நம்ம ஆல்பத்தோட டிசைனிங் பார்த்துருங்க. 10 ரூபாலேருந்து 15 ரூபாக்குள்ளார வர்ற ஒரு பட்ஜெட் ஆல்பம். கனவுகளும் ஒரு பிடி